இன்னைக்கு மேட்ச் வினோமீட்டர் யார் பக்கம் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். குஜராத்தா ஆர்ஆரா? ஆல்மோஸ்ட் ஆர்ஆர் பக்கம் இருந்தாலும் குஜராத்துக்கான ஃபேவரிசம் நிறைய இருக்கு அந்த கிரவுண்ட்ல. ஸோ வினோமீட்டர் பார்க்கலாம். வினோமீட்டருக்கு அப்புறம் நம்ம லிவி கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, ஜிடி ஓகே, ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய மைனஸ் இருக்குது, அது இருக்குது ஓகே. ஆனால் 78% ஆர்ஆர் பக்கம் போகணுன்னா இவங்க அதாவது ஒன்று ஆர்ச்சர் ஏதாவது ஒன்று செய்யணும், இல்லை சூரியவன்சி ஆடணும். சூரியவன்சி தொடர்ச்சியாக கன்சிஸ்டண்ட்டாக எல்லா மேட்சும் ஆடுறாரா அப்படின்னு பார்த்தா அவர் ஆடுற மேட்ச் எல்லாம் வின் பண்ணிடுறாங்க, அவர் ஆடாத மேட்ச் எல்லாம் தோத்துடுறாங்க. அப்படின்னா அவர் மேலே ஒரு பெரிய ப்ரெஷர் 15 வயசுல வைக்கிறது கரெக்டாக இருக்குமா லிவி? கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நீங்கள் இந்த வின் பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டீங்கனாலே நம்மளுக்கு கிளியர் கட்டாக ஒன்று என்ன தெரியும்னா, இதில் 78 கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதில் 50 எல்லா மக்களுமே சூரியவன்ஷிக்கு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை தாண்டி பேலன்ஸ் இருக்கிற 10 பேரில் பார்த்தீங்க அப்படின்னா மேபி அந்த 28 அந்த ஜடேஜாக்காக கொடுக்கலாம். அதுவும் ஏன் அப்படின்னா அகிலன் சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிஎஸ்கே ரொம்ப ஒரு பாடா படுத்திட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த டீம் எல்லாமே. சன்ரைசர்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜடேஜா. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நல்லாவே போட்டார் சன்ரைசர்ஸ்க்கு அகேன்ஸ்டா. ஸோ அப்படி பார்த்தா இந்த 78மே இந்த 2 பிளேயருக்கு தான் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுலேயும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு 15 வயசுல இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா அவரோட ஃபியூச்சரே பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த டீம் ஓவராலாக சூரியவன்ஷி மட்டும் டிபெண்ட் பண்ணி இவர் பேட்டிங் ஆடினா மட்டும்தான் அவங்க அந்த 200+ அடிக்கிறாங்க. மேபி இவர் ஒரு 10-20 ரன் இல்லை அவுட் ஆயிட்டார் அப்படின்னா அந்த டீம் மொத்தமாக அப்படியே ஃப்ளாப் ஆகிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுவே போலிங்லேயும் போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தொடர்ந்து லாஸ்ட் மேட்ச் ஜடேஜா போட்டார், அதுக்கு முன்னாடி இந்த சீசன் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் மட்டும் தான் இவங்களை காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 பேரை வச்சு ஒரு டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஜிடிஏ நம்ம ரொம்ப குறைவாக எடை போட்டுறவே முடியாது. மேபி லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபி கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹிட் அவுட் மட்டும் சாய் சுதர்ஷன் ஆகல அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கேம் வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழாக ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பொழந்தாங்க போட்டு ஜெயசேதுலோட இருக்கட்டும், புவனேஸ்வர் குமார் இருக்கட்டும், டஃபியா இருக்கட்டும், பயங்கரமா பொழந்தாங்கன்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியான இந்த பேட்ஸ்மேனை வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் மட்டும்தான் விக்கெட் எடுக்க முடியும். மற்றபடி இவங்க கிட்ட பெரிய லெவலில் போலர் இல்லை. ஸோ போலர் இல்லாதது ஒரு பெரிய மைனஸாக தான் பார்க்குறேன். ஸோ இன்னைக்கு கேம் என்னை பொறுத்த வரைக்கும் 50-50 தான். ஏன்னா இந்த 78 மக்கள் கொடுக்குறாங்கன்னா அது அந்த வைபவ் சூரியவன்ஷி தான். ஸோ அதை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம 50-50 தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு ரொம்பவே டஃப்பான கேம். ஏன்னா 2 டீமாலையும் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அந்த 220-230 அடிக்கக்கூடிய ஒரு டீம். அதுவும் இங்கே ஜிடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலாக அடிக்கும், இங்கே அக்ரெசிவாக ஆர்ஆர் அடிக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸை தவிர இன்னைக்கு கேம் பயங்கர ஹை ஸ்கோரிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பயங்கர டஃப்பான மேட்ச்னே நம்ம சொல்லலாம்.